Hello everyone, welcome to Jet2 Mastery. இந்த வீடியோவில் நம்ம Geeks for Geeksோட sum of digit அப்படிங்கிற ப்ராப்ளமோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி இந்த ஸ்கூல் லெவல் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் வித் இந்த கோடில், அதாவது வித் டெஸ்ட்ராயில் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ போன வீடியோவில் கேட்டிருந்த மாதிரி எப்படி கிவன் இன்புட், அதாவது இந்த என் டெஸ்ட்ராய் ஆகாமல் எப்படி சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க டைரெக்டாக ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இப்போது என்னோட கிவன் இன்புட், ஓகே, ஸோ கிவன் இன்புட் வந்து இப்போ இதுதான் என். ஓகே, எனக்கு என் என்ன கொடுத்துருக்காங்க 4321 அப்படின்னு இருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன டிஜிட் வேணும், நம்ம வந்து எந்த டிஜிட் ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம ஆக்சஸ் பண்ணி ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம எடுத்து சம் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு டிஜிட்டையும் இப்போ சம்மில் இனிஷியலாக நமக்கு 0 இருக்குது, ஒவ்வொரு டிஜிட்டாக எடுக்க போகிறோம். இந்த 1 எடுக்கும், 2, 3, 4ன்னு எடுத்து நம்ம போன வீடியோவில் இந்த டைரெக்ஷனில் எடுத்தோம். கரெக்டாக? இப்போது எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நம்ம டிஜிட் எடுக்கலாம், இந்த டைரெக்ஷனில் வேணாலும் எடுக்கலாம், இந்த டைரெக்ஷனில் வேணாலும் எடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரிவர்ஸில் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் செப்பரேட்டடாக வந்து எப்படி இந்த டைரெக்ஷனில் டிஜிட்ஸ் எடுக்கணுங்கிறத நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி ஒருவேளை லேர்ன் பண்ண முடியல, எனக்கு சரியாக புரியலனாலும் கீழே கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். நம்ம இந்த டைரெக்ஷனில் எப்படி டிஜிட்ஸ் எடுக்கிறதுங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு என்ன டிஜிட் வேணும், என்னன்னு நம்பர் கொடுத்தாச்சு, தட் இஸ் 4321. எனக்கு இப்போது என்ன டிஜிட் வேணும், எனக்கு இந்த 1 வேணுமா, நான் இந்த 1ஐ எப்படி எடுக்கிறது? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் n = n/10 அப்படின்னு ஒரு அப்டேஷன் பண்ணோம். இதுதான் அப்டேட். கரெக்டாக? என்ன அப்டேட் பண்ணோம். ஆனால் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே இருக்கக்கூடாது, இந்த ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ என்ன அப்டேட் பண்ணாமல், என்ன டிஸ்ட்ராய் பண்ணாமல் நம்ம வந்து ஒவ்வொரு டிஜிட்ஸாக எடுக்க போகிறோம். சரி, இந்த 4321 எனக்கு இந்த 1 வேணுமா, இந்த 1ஐ நான் எப்படி எடுப்பேன்? ஸோ ஓகே, n mod 10, ஓகே, n mod 10 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு கிடச்சிருச்சு. சரி, n mod 10ன்னு போட்டால் எனக்கு என்ன கிடைக்கிது, 1 கிடச்சிருச்சு. ஓகே ஃபைன், இப்போ எனக்கு 1 கிடச்சிருச்சா? கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து எனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து இந்த 2 வேணும். இந்த 2ஐ நான் எப்படி எடுக்கிறது, 2ஐ எடுக்கிறதுக்குன்னு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா 2 எதோட அட்டாச் ஆகிருக்கு, ஒன்று 21ன்னு எடுக்கலாம் 2ஐ. இப்படி ஃப்ரண்ட்லேருந்து எடுத்தோம்னா 432ன்னு எடுக்கலாம். கரெக்டாக? ஸோ தனியாக இந்த 2ஐ மட்டும் எப்படி எடுக்க முடியும்? அப்போது எனக்கு 21ன்னு, இப்போ நான் இந்த 2 டிஜிட் எடுக்க போகிறேன். இந்த 2 டிஜிட்டும் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணுறது, n mod 100. ஓகே, 100ன்னு போட்டால் எனக்கு என்ன கிடச்சிருச்சு, இப்போ 21 கிடச்சிருச்சு. இங்கே தான் நல்லா லிசன் பண்ணிக்கணும். ஓகே, இந்த 21ல் எனக்கு எது வேணாம், இந்த 1ங்கிறது வேணாம். ஏன்னா நான் 1ங்கிறது ஆல்ரெடி எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். எனக்கு இந்த 2 மட்டும்தான் வேணும். இப்போ நான் 2ஐ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஃபார்முலா எழுதிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு இந்த 2 வேணும்னா, இந்த 21ல் 2 வேணும்னா நான் என்ன பண்ணுறது, அதாவது இந்த லாஸ்ட் ஒரு டிஜிட் வேணாம். அப்போ என்ன பண்ணலாம், டிவைடட் பை 10 போட்டால் எனக்கு இந்த 2 கிடைக்குமா? ஸோ டிவைடட் பை 10 போட்டால் எனக்கு என்ன கிடச்சிருச்சு, இந்த 2 கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்தது 3 எப்படி எடுக்கிறது, 3 எடுக்கணும்னா மஸ்ட்டு லாஸ்ட்டு 3 டிஜிட்டை எடுப்போம். லாஸ்ட்டு 3 டிஜிட் எப்படி எடுக்கிறது, n mod 1000. ஓகே, போட்டோம்னா எனக்கு என்ன டிஜிட் கிடச்சிருச்சு, 321 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இந்த 321ல் எனக்கு எது வேணாம், லாஸ்ட்டு 2 டிஜிட் வேணாம், ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் வேணும். லாஸ்ட்டு 2 டிஜிட் வேணாம்னா எதால் டிவைட் பண்ணுறது, டிவைடட் பை 100. அதாவது 2 zeros டிவைட் பண்ணோம்னா லாஸ்ட்டு 2 டிஜிட் நமக்கு கிடைக்காது. ஓகே, இப்போது எனக்கு 3 கிடச்சிருச்சு. இப்போ 4 வேணும்னா எதால் மாட் பண்ணுறது, அடுத்த நம்பர் n mod 4 zeros இருக்கிற மாதிரி 10,000. ஓகே, இப்போ எனக்கு 4321ன்னு கிடச்சிருச்சு. இப்போ எதால் டிவைட் பண்ணால் எனக்கு இந்த 3 டிஜிட் போயிடும், டிவைடட் பை 1000 பண்ணனா எனக்கு இப்போது 4 கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா லைன்லேயும் வந்து ஒரு ஒற்றுமை இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா டிவைடட் பை 10, அடுத்தது டிவைடட் பை 100, அடுத்தது டிவைடட் பை 1000. அப்போ இங்கே எதால் டிவைட் பண்ணால் எனக்கு அந்த 1 அப்படியே கிடைக்கும், டிவைடட் பை 1 போட்டேன்னா எனக்கு இங்கே 1 கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு ஆர்டராக இருக்கா, 1, 10, 100, 1000 அப்படின்னு ஆர்டராக இருக்குது. அப்போ இது ஃபார்முலா. ஓகே, இதுதான் நம்ம டிரைவ் பண்ணுது. இது எப்படி நான் ஒரே லைனில் மாற்றுறது, கரெக்டாக? ஏன்னா இது வந்து லைன் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. இப்போ 4 லைனில் இருக்கனால டில் இது வரைக்கும் வந்தது. ஒருவேளை 5 டிஜிட் இருந்ததுதான் திரும்ப அகைன் வரும். என்னால் இண்டிவிஜுவலாக லைன் எழுத முடியாது, ஒவ்வொரு லைனும் தனித்தனியாக எழுத முடியாது ஒவ்வொரு டிஜிட்டுக்காக. அப்போ ஒரு குளோபல் கோடாக நான் இது எப்படி வந்து டிரைவ் பண்ணுறது அப்படின்னா, சரி ஓகே, இங்கே 1 இருக்கா, இங்கே மாட் எதில் ஸ்டார்ட் ஆகுது, 10ல் ஸ்டார்ட் ஆகுது. டிவைட் எதில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம், 1ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதாவது இதை மாடு அப்படின்னு வச்சுக்கலாம், இதை டிவைட் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, மாட் இனிஷியலாக ஸ்டார்டிங் வித் மாட் ஈக்குவல் டு 10, divide
ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ இது எப்படி குளோபலாக எழுதுறது? இந்த ஃபஸ்ட் லைனை பார்த்து எழுதணும்னா n mod நம்மளோட mod வேரியபிள். ஓகே, ஸோ n mod நம்மளோட mod வேரியபிள். ஓகே, கிடைக்கிற ஆன்சரை என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும் வித் நம்மளோட டிவைட் வேரியபிள். அப்போ கிடைக்கிற ஆன்சரை டிவைடட் பை div. ஓகே, ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சா? அப்போ செகண்ட் லைன் அப்போது mod என்னவாக இருக்குது, div என்னவாக இருக்குது? ஸோ div 1லேருந்து 10க்கு ப்ரொமோட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ஐட்ரேஷனுக்கு. ஓகே, 1லேருந்து எப்படி 10க்கு மாற்றுறது? இன்டூ 10. கரெக்டாக? இங்கே 10லேருந்து எப்படி 100க்கு மாற்றுறது? இன்டூ 10. இப்போது சிம்பிளாக நம்ம வெறும் மாடையும் டிவையும் மட்டும் அப்டேட் பண்ணால் போதும். எப்படி? mod ஈக்குவல் டு, இங்கே mod ஈக்குவல் டு mod இன்டூ 10. அடுத்தது div, இந்த வேரியபிள் ஈக்குவல் டு div இன்டூ 10. ஓகே, தட் இஸ் ஃபைன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10லேருந்து 100 மாறிடுச்சா? திரும்ப 100லேருந்து 10ஓட மல்டிபிள் பண்ணால் 1000 மாறிடும். 100லேருந்து திரும்ப 10ஓட மல்டிபிள் பண்ணால் 10,000 மாறிடும். அதே மாதிரி தான் div 1லேருந்து 10, 10லேருந்து 100, 100லேருந்து 1000 மாறிடும். இப்போ என்னென்னா கண்டிஷன் என்ன? எது வரைக்கும் இப்படியே நான் போயிட்டே இருக்கிறது? கரெக்டாக? அது ஒன்று இருக்குது. நம்பர் 4321 தான். டில் எது வரைக்கும் என்னோடய கண்டிஷன்? இப்போ நான் இந்த மாடுன்னு போட்டே இருந்தேன்னா அடுத்து n மாடு 1 lakh போட்டாலும் இதே 4321 தான் வரும். ஓகேவா? அப்போது இதில் நான் எதால் டிவைட் பண்ணுறது? எப்படி நான் பண்ணுறது? கரெக்டாக கண்டிஷன் வேணும்ல. எது வரைக்கும் இதை நான் கம்ப்ளீட்டாக ரன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ கண்டிஷன் என்ன எழுதலாம்? யோசிச்சு பாருங்களேன். இங்கே எதையாவது ஈக்குவல் பண்ண முடியுமா? என்கிட்ட மாடு இருக்குது, div இருக்குது, எதையாவது வச்சு கண்டிஷன் யோசிக்க முடியுமா? ஒரு 5 minutes டைம் தரேன். ஐயோ 5 minutes வேணாம், வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் ஒரு 10 second டைம் யோசிச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். சரி, ஓகே, நீங்கள் யோசிச்சது போதும், நானே சொல்லிடுறேன். அதாவது இந்த டிவ்வை ரிலேட் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். இங்கே div எதில் ஸ்டார்ட் ஆகுது? 1ல் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக? div ஃபஸ்ட்டு 1ல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 1 less than or equal to இந்த நம்பரா? அதாவது இந்த நம்பர் எடுத்துப்போம். ஸோ இதுதான் நம்பர் 4321, இதுதான் நம்பர். கரெக்டாக? இந்த div less than or equal to நம்பரா? ஆமாம், கரெக்டு. அடுத்த ஐட்ரேஷனில் டிவ்வை நம்ம அப்டேட் பண்ணாலும் 10 less than or equal to நம்பரா? ஆமாம். 100 less than or equal to நம்பரா? ஆமாம். அடுத்தது 1000 less than or equal to நம்பரா? ஆமாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். அடுத்தது div ஒருவேளை இப்படியே அப்டேட் ஆகிருந்ததுன்னா அடுத்தது என்னவா அப்டேட் ஆகும்? 1000லேருந்து 10,000 அப்டேட் ஆகும். அப்போது 10,000 less than or equal to நம்பரான்னு கேட்டால் நோ, ஃபால்ஸ். அப்போ எப்போ div less than or equal to n இந்த கண்டிஷன் எப்போல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்போல்லாம் இதை கண்டுபிடிச்சா போதும். இதுதான் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறது. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நம்புறேன். வாங்க டைரெக்டாக நம்ம கோடுக்குள்ளே போகலாம். ஸோ அப்போ இங்கே என்ன வேணும்? சம் வேணும். ஓகே, இந்த கண்டிஷன் கிடையாது. நம்ம 2 வேரியபிள் வச்சுருக்கோம், mod அண்டு divன்னு. ஸோ int mod ஈக்குவல் டு 10ல் ஸ்டார்ட் ஆகுது, int div ஈக்குவல் டு 1ல் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிஷன் என்ன? என்னோட div less than or equal to n, இதுதான் என்னோட கண்டிஷன். sum ஈக்குவல் டு sum ப்ளஸ் அந்த இண்டிவிஜுவல் நம்பர் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? பர்டிகுலர் நம்பர் எடுக்கணும்னா முதல்ல n mod வேரியபிள் நம்ம டிரைவ் பண்ணோம்ல, n mod வர்ற ஆன்சரை டிவைடட் பை div. ஓகே, ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே அப்டேஷனே கிடையாது, இந்த லைனே கிடையாது. ஒரு அப்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? மாடை அப்டேட் பண்ணணும். mod ஈக்குவல் டு mod ஸ்டார் 10, ஏன்னா அடுத்த ஐட்ரேஷனுக்கு. திரும்ப div என்ன பண்ணணும்? div ஈக்குவல் டு div ஸ்டார் 10. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். requested queue evaluating jigs for jigs. எதுக்காக இவ்வளோ நேரம் எடுத்துக்குது எவாலுவேஷனுக்கு? ஓகே, கம்பைலேஷன் கம்ப்ளீட்டட். சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். $260 டெஸ்ட் கேஸு. ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புகிறேன். சப்போஸ் புரியலனாலும் கீழே கமெண்டில் பிங் பண்ணுங்கள், நம்ம அதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம்.